Good morning, first English students. Today we shall continue this novel, Mansfield Park. Today we shall learn 5 chapters. Okay, 32, 33, 34, 35 and 36. Okay, so these are the chapters we will learn. And okay, we will continue this novel. And chapter 31 முடியும் போது இந்த மாதிரி ஹென்ரி வந்து ஃபேனிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அண்ட் ஒரு ரிப்ளை லெட்டர் வந்து என்னோட சிஸ்டர் மேரிக்கு வந்து எழுது வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் சாப்டர் 32ல் ஹென்ரியே அந்த தாமஸ் கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து ஃபேனியை வந்து இப்போ லவ் பண்ணுறேன், அவளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹென்ரி வந்து சொல்கிறான். ஓகே, ஸோ இப்போ ஹென்ரி இதை சொன்ன உடனே தாமஸுக்கு பயங்கர சந்தோஷம். அண்ட் ஃபேனிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவளையும் நான் என் பொண்ணாக தான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்ற ஆசைப்பட்டேன். அவளையும் என் பொண்ணாக தான் கன்சிடர் பண்ணுறேன். அண்டு என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேனோ அதே மாதிரி ஃபேனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு தாமஸும் சொல்கிறாரு. அண்ட் ஸோ இப்போ நீயே ப்ரப்போஸ் பண்ணியிருக்க அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்டு உன்னுடைய ஸ்டேட்டஸையும் பார்க்காம அண்ட் அவளை வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தாமஸ் வந்து சொல்கிறாரு. அண்டு ஹென்ரி எதுவும் சொல்ல ஷையம். ஓகே, ஸோ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் உடனே இப்போ இது அக்செப்ட் பண்ணிக்க ஷையாக இது பண்ணுறா. அண்ட் நீங்கள் பேசி அண்டு உடனே கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க வைங்க அப்படின்னு ஹென்ரி வந்து தாமஸ் கிட்ட சொல்கிறோம். ஓகே, சரி அப்படின்னு சொல்லி தாமஸ் ஃபேனி கிட்ட போய் அண்ட் ஹென்ரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிடுறான். அண்ட் நோ அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, அண்ட் ரீசன் கேட்குறாரு. அண்டு காரணம் வந்து சொல்லலை அண்டு சொல்ல மறுக்கிறா. அண்ட் உடனே தாமஸ் வந்து பயங்கரமாக திட்டுறாரு. அண்ட் யூ ஆர் டிஸ்ஒபீடியன்ட், அன்கிரேட்ஃபுல் அண்ட் அன்ரீசனபிள். ஸோ சொல் பேச்சு கேட்காத ஒரு மோசமான பொண்ணு அண்டு நன்றி கெட்ட பொண்ணு அண்டு காரணமே இல்லாமல் ஒரு சைக்கோதன்மா, அன்ரீசனபிள், எந்த ஒரு காரணமே இல்லாமல் ரூல்ஸ் ஆட்டோம் அப்படி ஹென்ரியை வந்து ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அண்ட் பயங்கரமாக திட்டுறாரு. அண்டு திட்டிகிட்டு இருக்கும்போது ரீசன் வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, அவன் கேரக்டர் சரியில்லை. அண்டு இன்கேஸ் இந்த ரீசனை வந்து சொன்னால் அண்டு இந்த மாதிரி இப்போ 2 பேரையும் ஃப்ளர்ட் பண்ணியிருக்கான். அவங்க பொண்ணு இப்போ மரியாவையும் ஜூலியா 2 பேரையும் ஃப்ளர்ட் பண்ணியிருக்கான். அண்டு இதுக்கு வந்து 2 பேருமே உணர்ந்த அண்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் அண்ட் இப்போ இன்ஃபேக்ட் அந்த ட்ராமா வந்து இப்போ உங்கள் ரூமு சரி அண்டு நீங்கள் இல்லாத டயத்தில் அவன் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்கில் வந்து நடந்துட்டு இருந்தான் அப்படின்ற உண்மை. இதுக்கு வந்து மரியா அண்ட் ஜூலியா 2 பேருமே இப்போ உடந்த அவனை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்லணும்னு தோணுது. பட் அந்த உண்மையெல்லாம் சொன்னால் தாமஸுக்கும் மரியா அண்ட் ஜூலியா 2 பேருக்கும் உள்ள அந்த ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எங்கே தாமஸுக்கும் அவருடைய டாட்டர்ஸ் மரியா அண்ட் ஜூலியா இவங்க 2 பேருக்கான இந்த 3 பேருக்கான ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனையாயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அண்ட் ஃபேனி வந்து தாமஸ் கிட்ட ஹென்ரியை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்றக்கான காரணத்தை சொல்லலை. அண்ட் இது தெரியாமல் அண்டு பயங்கரமாக திட்டிடுறாரு. அண்ட் ஃபேனி வந்து அழுதுகிட்டே போயிடணும். ஓகே, ஸோ இதோட சாப்டர் 32 முடியுது. அண்ட் சாப்டர் 33 வந்து
ஃபேனி இஸ் ஃபோர்ஸ்டு, எல்லாரும் ஃபேனி வந்து ஹென்றி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி தனியாக பேச வைக்கிறாங்க. அண்ட் ஹென்றி அண்ட் ஃபேனி வந்து பேசும்போது அண்டு இல்லை உங்கள் லவ் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஃபேனி வந்து மறுபடியும் தெளிவாக சொல்கிறா. அண்ட் ஹென்றி கிட்ட சொல்கிற ரீசன் வந்து we are unfit by nature, education, status and habit. ஓகே, இப்போ நம்மளோட கேரக்டரும் சரி, எஜுகேஷன் நீங்கள் தான் அதிகமாக படித்தவங்களாகவும் இருக்கிறீங்க, ஸ்டேட்டஸும் நீங்கள் தான் பெரிய ஆளாகவும் இருக்கிறீங்க, அண்ட் உங்களுடைய ஹேபிட், உங்களுடைய நேச்சர், உங்களுடைய ஹேபிட் அது ரெண்டுமே செட் ஆகாது. ஸோ நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. அண்ட் மேரேஜ் பண்ணால் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது, என்னாலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, இதோட சாப்டர் 33 முடியுது. ஓகே, அண்ட் சாப்டர் 34 வந்து எட்மண்ட் வந்து அந்த கிளர்ச்சிமேன் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறான். அந்த எட்மண்ட் திரும்ப வந்தப்ப உடனே தாமஸ் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஹென்றி ஃபேனி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு. அண்டு ஸோ ஃபேனிக்கு நல்ல வாழ்க்கை பமையணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நீ வந்து கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு தாமஸ் சொல்கிறாரு. அண்ட் நான் ஃபேனியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனியை வந்து பார்க்குறான். அண்டு இது ஃபேனியை வந்து பார்த்து கேட்குறான், அது இந்த மாதிரி ஹென்ரியை வந்து கல்யாணம் பண்ணு, பார்த்தா உன் வாழ்க்கைக்கு நல்லது, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு எட்மண்டு ஃபேனி கிட்ட வந்து சொல்கிறான். அண்ட் ஃபேனி வந்து இப்போ இல்லை என்னை கம்பேர் பண்ணாதீங்க, இப்போ என்னை தனியாக விடுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். ஓகே, அண்ட் அதோட சாப்டர் 34 முடியுது. அண்ட் சாப்டர் 35 வந்து எட்மண்ட் அண்ட் ஃபேனி ரெண்டு பேரும் அப்படியே தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் தனியாக நடந்து போயிட்டுருக்கும்போது அண்டு மறுபடியும் எட்மண்ட் வந்து ஃபேனியை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். இந்த மாதிரி ஹென்ரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கும், அண்ட் உன் லைஃப் செட்டில் ஆகிடும், அண்டு உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அண்டு உடனே ஃபேனி வந்து சொல்கிறான், அந்த லவர்ஸ் வோர்ஸ் அந்த ட்ராமா நடக்கும்போது வீட்டில் என்ன நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது இந்த மாதிரி மெயினாக ஹென்றி வந்து ரெண்டு பேருமே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தான். அண்டு நீ வந்து இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ண, இந்த மாதிரி தாமஸோட ரூம்லாம் யூஸ் பண்ணாத, அண்ட் வீட்டோடைய இதை வந்து இப்போ கிடைக்காத, நீயே இப்போ வருஷத்துக்கு எதுவும் செய்யாத அப்படின்னு சொன்னேன். பட் ஹென்றி அதை வந்து கேட்கல. அண்ட் இதுக்கு வந்து மரியான் ஜூலியா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு ஸோ அவன் கொஞ்சம் மோசமானவனாக இருக்கான். ஹீஸ் டிஸ்ஆனரபிள். ஓகே, ஸோ ஹீஸ் அ டிஸ்ஆனரபிள் மேன். அண்ட் ஸோ அப்படி தெரிஞ்சிருந்து ஏன் இப்போ இப்படி இது பண்ண சொல்கிற, இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற, சரியாக வராது அப்படின்னு ஃபேனியை வந்து இப்போ சொல்கிறேன். இல்லை அண்டு எட்மண்ட் மறுபடியும் கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுறான். இல்லை வேறு டாபிக் இருந்தால் பேசுவான், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ன உடனே சரி வேறு டாபிக் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஓகே, ஸோ சாப்டர் 35 இதோட முடியுது. அண்ட் சாப்டர் 36 வந்து என்ன நடக்குதுன்னா, தாமஸ் வந்து ஃபேனி கிட்ட சொல்கிறாரு, இப்போ மேபி நீ உன் மனசை மாற்றிக்க டைம் எடுத்துக்கிட்டாலும் டைம் வேணும்னு நீ நினைக்கிற. அண்டு சரி நீ வந்து உங்கள் அப்பா வீட்டுக்கே போ. ஓகே, நீங்கள் இருக்க வேணாம், அண்டு நீ உங்கள் அப்பா வீட்டுக்கே போ, அண்ட் நானே விட்டுடுறேன். அண்டு நான் வந்து உங்கள் அப்பா கிட்டையும் பேசுகிறேன். அண்ட் இந்த மேரேஜ் வந்து தான் ஃபேனியோட லைஃப் செட்டில் ஆகிடும், அண்டு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு உங்கள் அப்பாவையும் சொல்ல வைக்கிறேன். அண்டு ஆனால் இப்போ கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் இப்போ இருந்துட்டு அண்டு நீ திரும்ப வரும்போது ஹென்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மேரேஜுக்கு சம்மதம் அப்படின்ட்டு இருந்தால் மட்டும் நீ வந்து இப்போ மேன்ஃபீல்ட் பார்க்கு திரும்ப வரலாம். அல்லது இப்போ ஹென்ரியை வந்து நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு மனையில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கிளம்பும்போது அண்ட் இப்போ அவ்வளோதான், அது மேன்ஃபீல்ட் பார்க்க வந்துடு. அண்டு இந்த தாமஸ் அண்ட் எட்மண்ட் லேடி பெட்ராம் இப்போ எல்லாரையும் நீ வந்து இப்போ மறந்துடு. அண்ட் எல்லாரும் உனக்கு வந்து மறுபடியும் வேணும் அப்படின்னா நீ வந்து ஹென்ரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு நீ சம்மதிக்கல அப்படின்னா இப்போ நீ போகும்போது அண்ட் இப்போ அப்படியே இப்போ உங்கள் வீட்டிலே இருந்துட்டு மேன்ஃபீல்ட் போட்டு திரும்ப வந்துடாத அப்படின்னு தாமஸ் வந்து
ஃபேனி கிட்ட சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ இன்னும் 2-3 நாளில் வந்து ஃபேனி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ சொந்த வீட்டுக்கு கிளம்பிடுவா. அண்ட் இதுக்கு இடையில மேரியும் ஃபேனியும் பேசிக்கிறாங்க. ஓகே, ஸோ மேரியும் ஃபேனியும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மேரியும் ஃபேனியை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறா. அண்ட் இந்த மாதிரி அன்னைக்கு வந்து அந்த பால் டான்ஸில் வந்து இந்த நெக்லஸ் அண்ட் அந்த செயின் வந்து ஹென்றி தான் கொடுத்தான். அண்ட் உன்னுடைய பிரதர் வில்லியம்கான ப்ரொமோஷன் கொடுத்ததும் அண்ட் அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதும் ஹென்றி தான் அது. அண்ட் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஹென்றி வந்து ஒரு பிளே பாய் தான் அது. அண்ட் ஆனால் பொண்ணுங்க நாம தான் அண்ட் இப்போ மோசமாக இருக்கக்கூடிய ஃபேமிலிங்க வந்து திருத்தணும். இட் இஸ் அவர் டியூட்டி டு கன்வெர்ட் ஹிம் அப்படின்னு மேரி வந்து சொல்கிறான். ஓகே, அண்ட் ஹென்றி என்ன தான் பிளே பாயாக இருந்தாலும் அவன் மேலே வச்சுருக்க லவ் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த ரீசன்லாம் சொல்லி ஃபேனியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறா. அண்ட் அப்போ தெளிவாக ஃபேனி சொல்லிடுறா நோ அப்படின்னு சொல்லிடுறான். என்னால் முடியாது, சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் எனக்குன்னு சில விருப்பங்கள்லாம் இருக்குது, ஐ ஹாவ் மை ஓன் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இதை சொன்ன உடனே மேரி வந்து சொல்கிறா, பணக்கார பொண்ணா நானே எனக்கே ஒரு பொண்ணா மேரேஜ் விஷயத்துலையும் சரி அண்ட் நிறைய விஷயத்தில் பொண்ணுங்களுக்கு வந்து சாய்ஸ் அப்படின்னே கிடையாது, விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. எது கிடைக்கிறதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு ஏழை பொண்ணாக இருந்துக்கிட்டு அண்ட் மேரேஜ் விஷயத்தில் அண்ட் எனக்குன்னு சாய்ஸ் இருக்குது, எனக்குன்னு சில விருப்பங்கள்லாம் இருக்குது, அதன்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. அண்டு பொண்ணுங்க வந்து இது மாதிரி பேசக்கூடாது. அண்ட் கல்யாணம் மேரேஜ் ஆஃபர்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் இதுதான் தலையெழுத்து அப்படின்னு தான் வாழணும், நீ என்ன வித்தியாசம் பண்ணுறியே அப்படின்னு மேரி வந்து ஃபேனி கிட்ட சொல்கிறாரு. ஓகே, அண்ட் ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி இப்போ இது இருக்கும். பட் இந்த ஆன் தி ஹோல் நாவலில் இது வந்து ஒரு முக்கியமான சீன் தான் அது. கதையோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான சீன் என்னன்னு கேட்டால் அது கிடையாது. பட் நாவலோட தீம் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, மேரியே அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவன் வந்து ஒரு பிளே பாய், அவன் நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் அப்படின்னு மேரியே ஒத்துக்கிறான். அண்ட் ஆனாலும் அவன் பணக்காரன் அண்ட் அப்படி இருக்கும்போது மேரேஜ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீ தான் அவனை வந்து திருத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மேரி வந்து ஃபேனி கிட்ட சொல்கிறான். அண்ட் அந்த காலத்தில் அந்த சொசைட்டி வந்து அப்படி தான் அப்போ இருந்திருக்கு. அண்ட் அந்த சொசைட்டி வந்து மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஜெயன் ஆஸ்டின் வந்து இந்த சீனியும் வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ அதுதான் அந்த காலத்து பெண்களுடைய நிலையாகவும் இருந்துச்சு. எப்படியாவது மேரேஜ் பண்ணிட்டு போயிடணும். அண்டு பையன் வந்து எப்படி கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அண்டு கெட்டவனாக இருந்தால் அந்த திருத்த வேண்டியது பொண்டாட்டியோட வேலை அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் அந்த காலத்தில் அங்கே வந்து இப்போ இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதே மென்டாலிட்டி தான் இந்தியன் கிட்டையும் இருக்குது. ஸோ இப்போ குடிகாரனாக இருந்தாலும் பரவாயில்ல அண்டு பெண் சவகாசம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரன் அப்படின்ற ஒரு ரீசன்னால அண்ட் பணக்காரன் அப்படியே இப்போ மேரேஜ் பண்ணிட்டு போ அப்படின்ற ஒரு நிலைமை தான் இந்திய பெண்களுக்கும். அண்ட் இப்போ லெட்ஸே ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஈவன் டுடே இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல இந்த வரதட்சணை கொடுமை அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இப்போ இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டியில் அண்ட் வரதட்சணை கொடுமை வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்தியாவில் அந்த நிச்சயமாக இப்போ இருந்துகிட்டு தான் இப்போ இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான் அங்கேயும் இருக்குது. அண்ட் அவன் குடிகார பெண் சவகாசம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் மேரேஜை வந்து பொண்ணுங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்டு அந்த மேரேஜ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து மனைவி ஆன பிறகு அவனை வந்து திருத்த வேண்டிய பொறுப்பு மனைவி கிட்ட தான் அப்படி இருக்கு. ஓகே, அவன் குடிப்பான் அடிப்பான், பட் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எப்படியாவது அவனை வந்து திருத்தணும் அப்படின்ற அந்த பொறுப்பு வந்து ஒரு பெண் அந்த அவனை கல்யாணம் பண்ண அந்த மனைவி கிட்ட தான் இப்போ இருக்குது. இதுதான் சொசைட்டியோட நார்ம்ஸாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இதுலேயும் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இங்கிலாந்துலேயும் அப்படி இருந்திருக்கு. அண்ட் இது வந்து கூடாது, பெண்களுக்கு அவங்களுக்கும் சாய்ஸ் வந்து கொடுக்கணும்.
ஓகே, ஒரு பையன் வந்து சொல்லிட்டா ஒரு பெரிய பணக்காரன் அண்ட் ஒரு ஏழை பொண்ணை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான்னா அண்ட் வா கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் ஃபேனிக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து டோட்டல் சொசைட்டி எட்மண்டும் சரி அண்ட் தாமஸும் சரி அண்ட் மேரி எல்லாருமே ஹென்றி இது பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மென்டாலிட்டியில தான் இப்போ இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஏழை பொண்ணு, ஒரு பணக்கார பையன் ஒரு ஏழை பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அதை எதுவுமே இல்லாமல் அக்செப்ட் பண்ணணும். அது அண்ட் இல்லை என்னை என் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அந்த சாய்ஸ் வந்து ஃபேனிக்கு இல்லை அண்ட் எந்த பெண்களுக்கும் இல்லை அது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து இப்போ ரியாலிட்டி. அண்ட் ஃபேனி மனசுக்குள்ள ரீசன்லாம் இருந்தாலும் ரீசன் இல்லைன்னா கூட அண்ட் ஃபேனியோட உணர்வுகளில் வந்து இப்போ ஐ மீன் சரி ஓகே ஏதோ ஒரு சில இப்போ ரீசனே இல்லைன்னா கூட அவளுக்கு வந்து அவனை வந்து பிடிக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஹென்ரியும் விலக மாட்டேங்கிறான் அண்ட் அந்த சொசைட்டியும் இது பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஐ மீன் இதெல்லாமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். இது முக்கியமான விஷயம் அப்படின்னு பண்ணால டீட்டெயிலாகவும் எழுதி தான் ஆகணும் அது. ஓகே, ஸோ இப்போ ஃபேனிக்கு வந்து எந்த சாய்ஸுமே இப்போ இல்லை. ஓகே, ஸோ அவள்கிட்ட இந்த மாதிரி ஹென்றி வந்து ஒரு பிளே பாய் அண்ட் ஒரு செல்ஃபிஷ் ஒரு டிஸ்ஆனரபிள் மேன் அப்படின்ற ரீசன்லாம் இருந்தாலும் அண்ட் இப்போ ஈவன் இந்த ரீசன் இல்லைனாலும் ஃபேனிக்கு வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அது இப்போ ஏதோ ரீசன்னாலும் பிடிக்கல விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்கிற அந்த உரிமை வந்து ஃபேனிக்கு இல்லை. அண்ட் ஹென்ரியும் கம்பல் பண்ணுறான் அண்ட் எல்லாரும் அப்படி கம்பல் பண்ணுறாங்க. பட் ஃபேனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ இருக்கிறா. ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஹர் ஹார்ட். ஓகே, ஸோ எனக்கு பிடிக்கல அவனை வந்து ஹென்ரியை பிடிக்கலன்னா அந்த யார் என்ன சொன்னாலும் அண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறா அண்ட் என்னால் ஹென்ரியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறான். அண்ட் அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேனி வந்து ஃபேஸ் பண்ணுறா. அண்ட் ஸோ இப்போ ஐ மீன் அந்த அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனோட அந்த சாப்டர் 36 வந்து முடியுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோ அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் டியூஸ்டே இன்னும் 2 வீடியோ மேன்ஃபீல்ட் பார்க்கல அண்ட் டியூஸ்டே மேன்ஃபீல்ட் பார்க் வந்து கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஜேனியர் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. மெயினாக அந்த சாப்டர் 36ல் அதனோட தீம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அண்ட் எக்ஸ்ட்ரா அதை பற்றி எழுதி தான் ஆகணும். ஸோ அதில் சொல்லும்போது Fanny is compelled to accept Henry. The society doesn't give her choice. Okay, அந்த லைன் முக்கியமான லைன். அது ஜேன் ஆஸ்டின் வந்து கூடாது, பெண்களுக்கு அந்த சாய்ஸ் வந்து கொடுக்கணும் அண்ட் அவங்களுடைய விருப்பமும் சொசைட்டி கன்சிடர் பண்ணணும், ஆண்களும் கன்சிடர் பண்ணணும். ப்ரொப்போஸ் பண்ணுற அந்த ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ஒரு பையன் வந்து பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான் அண்ட் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உரிமை வந்து பொண்ணுக்கு வந்து இருக்குது. அண்ட் இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா அண்ட் ஓகே அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலகிறது தான் உண்மையாக ஒரு நல்ல பையனுக்கு வந்து பழகுது. ஓகே, அதை விட்டுட்டு அந்த ஹென்றி வந்து மறுபடியும் கம்பல் பண்ணுறதும் அந்த சொந்தக்காரங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க அப்படின்னு சொல்கிறதும் அண்ட் சொசைட்டியும் அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே ஓகே இப்போ அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதும் ஒரு தப்பான விஷயம் அது. ஓகே, ஸோ இதுதான் ஜேன் ஆஸ்டின் இந்த நாவலில் வந்து சொல்ல வராங்க. அது ஸோ இது ஒரு முக்கியமான தீம். இது நீங்கள் எழுதும் போதும் டீட்டெயிலாகவும் எழுதணும். ஓகே, thank you.